மக்கள் ஓட்டு போட்டா நீங்க துணை முதலமைச்சர் ஆவறீங்க. தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் உங்களால் உங்கள் தேர்தல் அறிக்கையில் இதை கூற முடியுமா? நீங்க இத்தனை கூட்டணி கட்சிகளோட நின்று கிட்டத்தட்ட ஜஸ்ட் பாஸ் சொல்லக்கூடிய ஒரு 125 130 இடத்துக்கு தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. யாருமே பேச தெரியாத ஒருத்தரை கூட்டம் வந்து உட்கார வச்சு தாவேகா பத்தி தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி அம்மா பேச தெரியாம வந்து ஒருத்தரை கூட்டம் வந்து உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட வந்து சொல்லுங்க நக்கல் நையாண்டி உன்னை விட அதிகம் நாங்க பேசுவோம். ஒருமையில எங்களுக்கும் பேச தெரியும். 200 ரூபாய்க்கு பேசுறான்னு சொன்னா 2000 ரூபாய்க்கு பேசுறோம். அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழா, அங்க போய் ஏன் அரசியல் பேசணும்? ஏன் அந்த மேடையை வந்து ஒரு அரசியல் மேடையா மாத்தணும்? அம்பேத்கர் என்றாலே அரசியல் தான். ஏன்னா நீங்க அம்பேத்கரை அரசியலை நீங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது. அம்பேத்கர் என்றாலே அது அரசியல் தான். அந்த மேடையை வந்து தனக்கான மேடையாக அம்பேத்கரையும் புகழ்ந்து அதே நேரத்துல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல அவலங்களையும் பல பிரச்சனைகளையும் தோல் உறுத்தி காட்டியிருக்கிறார் நம்ம தளபதி. அந்த இடத்துல பேசாம வேற எங்க நீங்க அரசியல் பேசுவீங்க? இங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இங்க வந்து நடக்கக்கூடிய அநீதிகளையும் அவலங்களையும் வேங்க வயல் பிரச்சனையையும் அதே மாதிரி வந்து நாங்குநேரில ஏற்பட்ட மாணவனுக்கு நடந்த அந்த ஜாதிய கொடுமைகளையும் மேற்கோள் காட்டி அதே மாணவனுக்கு மரியாதை பண்ணி அந்த மேடையில பண்ணாம வேற எந்த மேடையில நீங்க பண்ணணும்? வேற எந்த மேடையில செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மேடையை அவருக்கான மேடையாக சரியாக அதை பொருத்தி பார்த்து கரெக்டான ஒரு ஸ்பீச்சை தான் அவர் அந்த இடத்துல கொடுத்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனும் அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதுதான் பேசியிருக்காரு. நீங்க அம்பேத்கரையும் அரசியல் எல்லாம் உங்களால பிரிச்சு பார்க்கவே முடியாது. அந்த மேடை வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மேடையாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு மன்னராட்சி நடக்குது. இந்த மன்னராட்சி ஒழிக்கணும், மக்களாட்சி மலரணும். அதே நேரத்துல ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே எல்லா விதமான அரசு பதவிகளும் அதிகாரமும் அவங்க கையிலேயே போய்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்ந்து கூட்டணி ஆட்சியா தான் இது அமையணும்னு ஆதவ் அர்ஜுனோட குரலுக்கு அவர் வைத்த ஒரு நியாயமான கேள்விக்கு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இந்த 6 மாத கால சஸ்பெண்ட். ஆனால் அந்த குரல் என்பது தடுத்து நிறுத்தப்படாது. அந்த குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டேதான் இருக்கும். தளபதியும் ஆதவ் அர்ஜுனும் சரியாக அந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த மேடை முழுக்க முழுக்க அம்பேத்கருக்கான மேடை, அனைவருக்குமான மேடையா தான் இருந்தது. எதை வச்சு மன்னராட்சின்னு சொல்றீங்க? ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டுதான் வந்து அவங்க எம்எல்ஏ இருக்காங்க. அந்த எம்எல்ஏ பதவியினாலதான் அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் என்ற ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது மக்களால் மீட்கப்பட்ட ஒரு தலைவர் தான். அப்படி இருக்கும்போது எதை பேஸ் பண்ணி நீங்க மன்னராட்சின்னு சொல்றீங்க? பிறப்பால் முதல்வர்னு சொல்லிட்டு எப்படி நீங்க விமர்சனம் பண்றீங்க? இல்ல, பிறப்பால் என்பதை எதை காட்டுதுன்னா அந்த குடும்பத்துல பிறந்து விட்டார்கள் என்பதற்காகவே அவர்களுக்கு வந்து அமைச்சர், எம்எல்ஏ, பெரிய பெரிய பதவிகள்லாம் வந்து தொடர்ந்து ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே கிடைக்குது. ஏன் அக்கா கனிமொழி அவர்களுக்கு தகுதி இல்லையா துணை முதலமைச்சர் ஆவதற்கு? அக்கா கனிமொழி அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் சொல்றோம்னா நீங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு மக்களோட ஓட்டு இருக்கு. அமைச்சர் ஆவதற்கும் துணை முதலமைச்சர் ஆவதற்கு உங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா? மக்கள் ஓட்டு போட்டா நீங்க துணை முதலமைச்சர் ஆவறீங்க. 2001 எம்எல்ஏ, 2022 மினிஸ்டர், 2023 வந்து நீங்க துணை முதலமைச்சர், 2024 அடுத்து இப்படி ஒரு பதவியை வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த மகன், தந்தை, அவரோட மகன் சொல்லி ஒரே குடும்பத்துக்கு போறதுதான் வந்து மன்னராட்சின்னு சொல்றோம். ஒரு காலத்துல எப்படி இருந்தது? மன்னர் இருப்பாரு, அவரோட மகன் ஆட்சி செய்வாரு, அவரு கீழே யார் வராங்களோ அப்படி போவோம். அதை பேஸ் பண்ணி தானே சொல்றோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரோட பிரச்சாரத்துல பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய யுக்தியாக இருந்தது இந்த மன்னராட்சி, இந்த குடும்ப அரசியல்ன்றதான் அவங்க ரொம்ப மேற்கோள் காட்டி பேசியிருப்பாங்க. அந்த சார்ட் எல்லாம் போட்டு காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க இன்றைய ஜெனரேஷன் பசங்களுக்கு அது தெரியுமா தெரியாதானே தெரியல. அந்த சார்ட்டை போட்டு கலைஞர் அவர் கிளை கோடுகள் போட்டு ஒரு சார்ட்டே போடுவாங்க. அதெல்லாம் நீங்க மறந்துட்டாங்க. அதெல்லாம் எடுத்து இந்த அரசியல் இந்த தேர்தலில் வந்து அது பிரச்சாரம் பண்ண போறாங்க. உண்மையான மன்னராட்சினா என்ன? அதை விட்டுருங்க. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற குரல் வந்து இன்னைக்கு எழுந்திருக்கு. நீங்க அறிவிங்களேன். நீங்க சொல்றீங்களா இவ்வளவு மாறு தட்டிக்கிறீங்களா, நாங்க எங்க கூட்டணி பலமா இருக்கு, எங்கள் கூட்டணி வரும் கட்சிகளுக்கு நாங்க இணக்கமா இருக்கோம், எங்கள் கூட்டணியை உடைக்க முடியாதுன்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? எங்கள் கட்சியை வந்து எங்க கூட கூட்டணி வச்சுக்கிறவங்களுக்கு நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம்னு உங்களால தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் உங்களால் உங்கள் தேர்தல் அறிக்கையில் இதை கூற முடியுமா? நாங்க சொல்லிட்டோம், தனிப்பெரும்பான்மையாக வந்தாலும் எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வருகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று நம் தளபதி அவர்கள் கூறிவிட்டார்.
உங்களால் முடியுமா? நீங்க சொல்றீங்க இல்லையா, நாங்க மன்னராட்சிலாம் இல்ல, மக்களாட்சி தான் நடக்குது, அந்த அறிவு கூட இல்லையான்னு சொல்லி ஒருமையில பேசிக் கொண்டிருக்கிறார் துணை முதலமைச்சர் அவர்கள். இதுதான் நாகரிக அரசியலா? ஒருத்தர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார், ஒருத்தர் ஒரு கருத்தை வைக்கிறார்னா கருத்தை கருத்தால் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? அவன் இவன் வாயா போயா அதை விட்டுருங்க. இவனுங்களே வந்து ஒரு டிவி டிபேட்ஸ்ல இவனுங்களே ஒரு ஆளை செட் பண்ணி உட்கார வச்சு சில சில சில்லறத்தனமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த கேள்வி கேளுங்க. திமுகவோட கூட்டணியை உடைக்கிறதுக்காக தான் நீ மெயின் அஜெண்டாவை வச்சு செயல்பட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களோட செயல்பாடுகளும் வந்து கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. உங்களோட பிஜேபி உங்களுக்கு தரப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் திமுகவோட கூட்டணியை உடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இன்னும் எத்தனை காலத்துக்குடா இந்த பிஜேபியோட பி டீம் சி டீம்? எங்க தளபதி தெளிவா சொல்லிட்டாரு, டே சாயம் பூசுற பெயிண்ட் டப்பா குரூப், நீங்க இதோட நிறுத்திங்க, உங்க வேலை கிடையாதுன்னு நாங்க படிச்சு சொல்லிட்டோம். எதை பேசினாலும் பிஜேபி, எதை பேசினாலும் சங்கின்னு. பிஜேபிக்கு இங்க என்னடா இருக்கு? தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு என்ன வேலை? கூட்டணி கட்சிகளோட துணை இல்லைன்னா பிஜேபிக்கு 2% மேல இங்க கிடையாதுடா. நல்லா உங்க மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்றேன், இங்க பிஜேபிக்கு வேலையே கிடையாது. இல்லைன்னா நாங்க எங்களோட அரசியல் எதிரி பிஜேபின்னு சொல்லியிருப்போமே. நாங்க ஏன் எங்களோட அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றோம்? கொள்கை ரீதியாக நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம். எங்கள் கொள்கை எதிரி பாஜக, எங்கள் அரசியல் எதிரி திமுகன்றத வந்து நாங்க பல மேடைகள்ல பல இடங்கள்ல படிச்சு சொன்னாலும் சில மரம் மண்டைகளுக்கு அது ஏறவே மாட்டுது. அது அவங்களோட மூலக்கோளாரா எனக்கு என்னன்னு தெரியல. நான் தெளிவுபடுத்திட்டாத. கூட்டணிய உடைப்பதில் என்ன தவறு? இதுதானே அரசியல். ஐயா கலைஞர் உடைக்காத கூட்டணியா நான் கேட்கிறேன்? அல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடைக்காத கூட்டணியா? இதுதான் அரசியல். எங்க தளபதி மேடல் அதுதான் பேசினாரு. இருமாப்புடன் 200 ஜெயிப்போன்னு சொல்றீங்களா, அதை மக்களே உடைப்பாங்கன்றாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? இருமாப்புடன் 200 அடிச்சிருவோம், 300 அடிச்சிருவோம். இவங்க அந்த எம்பி எலெக்ஷன்ல 40 ஜெயிச்சதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு வந்த ஓட்டு, நமக்கு மக்கள் கொடுத்த ஆதரவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தவறு. அது அவங்களுக்கு மீந்த ஓட்டு இல்ல, அது மோடி வரக்கூடாதுன்றதுக்காக போட்ட ஓட்டு அது. புரியுதுங்களா? இப்போ இங்க நடக்கக்கூடிய 2026 எம்எல்ஏ எலெக்ஷன்ல நீங்க 200க்கு 200 உங்களால உடைக்க முடியாது, அது நடக்காது. அதுக்கு ஒரு புள்ளி விவரம் ஸ்ட்ராட்டஜியோட நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. பெரும் தலைவர்கள் இல்லாத, அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெரிய ஐகானிக் லீடர்ஸ் கலைஞர் இல்லாத எலெக்ஷன் எடப்பாடி அவர்களால் நடத்தப்பட்ட எலெக்ஷன்லயே கிட்டத்தட்ட அவங்க 60-70 சீட்டுக்கு மேல ஜெயிச்சாங்க. நீங்க இத்தனை கூட்டணி கட்சிகளோட நின்று கிட்டத்தட்ட ஜஸ்ட் பாஸ் சொல்லக்கூடிய ஒரு 125-130 இடத்துக்கு தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்களால இந்த ஜென்மத்துக்கு 200 எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அந்த கூட்டணியை உடைக்கிறதுல எந்த தவறு இருக்கு? இதுதான் அரசியல் வியூகம், இப்படித்தானே காய் நகர்த்தணும். ஆனா அந்த மேடையில வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள், இந்த கூட்டணிக்கான அந்த துண்டு போட்டு வைக்கிற வேலை எல்லாம் எங்க தளபதி பண்ண மாட்டார். அந்த வேலையும் நாங்க பண்ணல. ஏன்னா அது அரசியலா கூட்டணி பேரம் பேசக்கூடிய மேடை கிடையாது. அது அண்ணல் அம்பேத்கரோட மேடை. அது அவர் புகழ், அவரோட கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான மேடையா தான் நாங்க அதை பார்த்தோமே தவிர, அது எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாசம் 1 வருஷம் இருக்கு. அந்த டைம்ல நாங்க பேசிக்க போறோம். அந்த டைம்ல என்ன, யார் வராங்க, யார் போறாங்க, எங்க கொள்கையை யார் ஏத்துக்கிறாங்கன்றதெல்லாம் நாங்க அந்த டைம்ல பேச போறோம். நீங்க இப்போ வந்துட்டு நீங்க கூட்டணி உடைக்கதான் பாக்குறீங்களான்னா அது நிச்சயமாக உடையும். அந்த கூட்டணி உடையத்தான் போகிறது. நீங்க தைரியமா இருங்க, நீங்க கவலையே படாதீங்க. அந்த திமுகவின் கூட்டணியில உடைக்க முடியாத ஒரு கூட்டணி நினைக்கிறீங்களா? அதை நீங்க யாராலையும் அதை ஒண்ணுமே செய்ய முடியாது நினைக்கிறீங்களா? அதை எங்கள் தளபதி நிச்சயமாக உடைப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. 26 நிச்சயமாக இன்னும் எலெக்ஷன் நெருங்க அந்த கூட்டணி என்பது சுக்குநூறாக மாறும். அப்போ வந்து தாவேகாவோட கூட்டணிக்கு வந்து நீங்க விசிகா வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்க யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் எங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடையாது. நீங்க நான் திரும்ப ரீகால் பண்றேன், நல்லா கேட்டுங்க. எங்க மாநாட்டுல எங்க தளபதி என்ன சொன்னாரு? தனி பெரும்பான்மையோட ஃபுல் மெஜாரிட்டியோட நாங்க ஜெயிப்போம், எங்களுக்கு அந்த திராணி அந்த ஸ்டஃப் எங்களுக்கு இருக்குன்றத தளபதி சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் கூட்டணியோடவே இருக்கட்டும், நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம், எதிர்கொள்றோம் அப்படின்னு அதுதான் எங்க தளபதி மனசு. அதுதான் தளபதி மனசு. மொத்த அதிகாரமும் என்கிட்ட வேணாம். என்னை நேசிக்கிற யாராக இருந்தாலும், நம் கொள்கையை ஏத்துக்கிட்டு வரக்கூடிய தோழமை கட்சிகள் யாருக்கா இருந்தாலும் அதிகார பகிர்வு என்பதுதான் இந்த சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி சொல்லுது. இவங்க பேசுறாங்களே திமுக நாங்க சமூக நீதி பண்றோம், நாங்க வந்து சமூக நீதி அரசியல் பண்றோம், பெரியாரிச அரசியல் பண்றோம் சொல்றாங்க இல்லையா? ஏன் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு சரிசமமான ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கல? ஏன் நீங்க அதை அந்த கேள்வி நீங்க கேட்க மாட்டீங்க? கட்சி தான் நாங்க கேட்கணும். நீங்க வந்து இங்க வந்து குரல் கொடுத்துட்டு நாங்க கொடுப்போம்னு சொல்றோம். அது கொடுப்போம் நாங்க சொல்றோம். நீங்க கூட்டணியில இருக்கீங்க இல்லையா? நீங்க கேளுங்க. ஏன் கேட்கறதுக்கு பயப்படுறீங்க? ஏங்க அவர் மன்னராட்சி ஓய்னு சொன்னதுக்கே 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. சரி விடுங்க, அந்த டாபிக் நான் போக விரும்பலன்னு வச்சுங்களேன். ஆக நாங்க எங்களோட கொள்கை கோட்பாடை நாங்க சொல்லிட்டோம். வரவர்களை அரவணைக்கிறோம். யார் எங்களை ஏத்துக்கிட்டு வந்தாலும் அவங்களை அரவணைச்சு அவங்க கூட்டணியில நாங்க சேர்த்துப்போம், ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம்னு சொல்லிட்டோம். கேம் சேஞ்ச் ஆக போகுது, கேம் பிளான் மாற போகுது. 26 நீங்க பார்க்க தானே போறீங்க.
சரி, ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து 6 மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அவர் டிவிகேல இணையத்துக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா அந்த மேடையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. அவர் விசிகேல இருந்து தாவேகாக்கு வந்து மாறிடுவாருன்ற மாதிரி ஒரு பார்வைதான் பார்க்கப்பட்டது. இல்ல வாய்ப்பு இருக்கா? இல்ல ஆதவ அர்ஜுன் அவர்கள் வராரு போறாருன்றதெல்லாம் இங்க பேச்சு இல்ல. அந்த மேடையில அவர் பேசின பேச்சு சரியா தவறான்றதுதான் இங்க பார்வை, நம்ம பார்க்க வேண்டிய பார்வை. அவர் தப்பா பேசினாரா? நீங்க சொல்லுங்க. அவர் தப்பான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தாரா? இங்க அனைவருக்குமான அதிகாரம் வேண்டும், அனைவருக்குமான ஒரு சம உரிமை வழங்கப்பட வேண்டும். இங்க நீங்க அந்த வேங்கவயல் பிரச்சனை நீங்க இது வரைக்கும் 2 வருஷம் ஆக போது எந்த தீர்வும் நீங்க வைக்கலையே. அடுத்த ஒரு புது சக்தியா நீங்க வரீங்க. தளபதி அவர்கள் வந்து அந்த களத்துக்கு நீங்க போய் பார்க்கணும், அந்த மக்களோட மக்களா நீங்க இருக்கணும், அதை தான் நீங்க செய்யணும், அரசியல் நீங்க பண்ணுங்க, அந்த இடத்துல போனாதான் அந்த மக்களோட உணர்வுகளை உங்களால புரிஞ்சிக்க முடியும் ஒரு கருத்தை தானே வைக்கிறாரு அவரு. அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய அவலங்கள் என்ன, ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய அவலங்கள்லாம் என்னன்றதெல்லாம் வந்து சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. அதே மாதிரி திமுகவோட ஓட் பர்சன்டேஜ் என்ன, நீங்க 25% மட்டுமே வச்சிருக்கிற நீங்க எதற்காக பெரிய கட்சின்னு உங்களை நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க? கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாதுன்றதெல்லாம் வந்து புள்ளி விவரத்தோட ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசியிருக்காரு. நல்லது பேசினாதான் நீங்க கெட்டவனா பாக்குறீங்களா? ஒரு நல்லதை யார் பேசினாங்க? அதுக்காக தான் ஒரு 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 6 மாசத்துக்கு வந்து இந்த பாயாசம் பாயசம் போட்டு மிதிக்கத்தான் போறாரு. இப்போ என்னன்னா இதுல ஒரு ஜாலி என்னன்னா, ஆதவ அர்ஜுன் அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணதுல யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, இந்த திமுக உடன்பிறப்புகள் பாயாசம் பாய்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரமுகி மீம் தான் போயிட்டு இருக்கு. 6 மாசம் இருக்குன்னா 3 நாள்ல கிளம்புறிய, போயிட்டு வாப்பான்னு நாசன் மீம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அது பாதிப்பு. ஏன்னா உண்மையை பேசினாலே வந்து இங்க சங்கியா பார்க்கப்படுது. எப்படி சொல்றது, ஒரு தீய சக்தியா தான் நீங்க பாக்குறீங்க. உண்மை என்றதா இருந்தாலும் சுடும். இப்ப நாங்க பேச ஆரம்பிக்க போறோம், எங்க தளபதி பேசினா நீங்க என்ன பண்ண போறீங்க? படையூர்ல இருந்து வெளியே வரல, வெளியே வர மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாருன்னு சொன்னீங்களே, ஒரு தடவை வெளியே வந்ததுக்கே ஒரு வாரம் கதறிட்டு இருக்கீங்க. இனி வந்துகிட்டே இருக்க போறாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க? காத்திருந்து பாருங்கள், கதறல்கள் தொடரும். இனிமே அடிக்கடி வெளியே வருவாருங்களா? ஷூட்டிங் முடிஞ்சிச்சா? இல்ல மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் வெளியே பார்க்க முடியும்? ஏன்னா அந்த விமர்சனம் வந்து விஜய் மேல வந்து இருந்துகிட்டே இருக்கு. வெளியே வர மாட்டாரு, ஏன் வந்து அந்த இடத்துல போய் மக்களை போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா முதல் மேடைக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 42 நாளும் என்னவோ கழிச்சுதான் அடுத்த ஒரு மேடையிலேயே கலந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மக்களை கூட சந்திக்க செல்ல முடியலன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு. அதுக்கு வந்து என்ன பதில் சொல்றீங்க? ஏன் இதுக்கு மேலே 42 நாள் 50 நாள் கழிச்சு தான் வெளியே வருவாரா? இல்ல அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த விமர்சனம் வச்சாங்க. இந்த மழைக்கு வந்து நிவாரணம் கொடுக்கிற பிரச்சனையில வந்து தளபதி அவர்கள் வந்து நேரடியாக அங்க போயிருக்கணும்னு ஒரு தரப்பும், அவர் போகாம அவர் பனையூருக்கு கூப்பிட்டு நலத்திட்ட உதவிகள் பண்ணாரு, அதுவும் வரவேற்கத்தக்கதுன்னு ஒரு குரூப்பும் பேசுது. 2 கருத்துக்களையும் நாங்க ஏத்துக்கிறோம். நல்லா சொல்றேன் கேட்டுங்க. இன்னைக்கு ஒரு உதயநிதி அவர்களோ, எடப்பாடி அவர்களோ, முதலமைச்சர் அவர்களோ, அண்ணாமலை அவர்களோ, இல்ல அன்புமணி அவர்களோ யார் போனாலும் ஒரு 50 பேர் 100 பேர் அந்த இடத்துல கூடுவாங்க. ஆனா எங்கள் தளபதி விஜய் அவர்கள் அங்க போனாருன்னா அங்க இருக்கிற சூழலே மாறும். ஆல்ரெடி அந்த மக்கள் மழை நீரால், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உடைமைகளை இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்க அதுவும் வந்து அந்த ஏரியா மக்களை தேர்ந்தெடுத்த ஏரியாவானது வந்து ரொம்பவும் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடம். உங்களுக்கு அந்த இடத்துல போறதுக்கு கூட முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கு. ரைட். அவர் அங்க வந்திருந்தாருன்னா இவர் வந்து உதவி செய்ய தான் போறாரு. ஆனா இவரை பார்க்கணுன்றதுக்காண்டியே அங்க ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க. அதுல எதனா ஒரு அசம்பாவிதம் ஆகி போச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதே இவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, அங்க போனதுனாலதான் இந்த அசம்பாவிதம் ஆகி போச்சு. புரியுதுங்களா நான் சொல்றது? இவர் போனதுனாலதான் இந்த அசம்பாவிதம் ஆகி போச்சுன்னு இன்னைக்கும் ஒரு நடிகர் என்றாலே ஒரு கூட்டம் கூடத்தான் செய்யும். அதுவும் தளபதி அவர்கள் வருகிறார் என்றால் அங்க வந்து நிச்சயமாக கூட்டம் வந்து பயங்கரமா விட்டு ஏறும். உதவியாளனா கூட உபத்திரமா இருந்துடக்கூடாது, அவங்க ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இன்னொன்னு கூட நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுங்க. தளபதி அவர்கள் இந்த மேடையில சொன்னது அதுதான். அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் மேடையில் தளபதி சொன்னது என்னன்னா, சம்பிரதாயத்துக்காக நான் வந்து அரசியல் பண்ண வந்தவன் நான் கிடையாது, சம்பிரதாயத்துக்காக நான் அறிக்கை விடுறவன் நான் கிடையாது, இதெல்லாம் எனக்கும் பிடிக்கல, ஆனா வேற வழி கிடையாது, நம்மளும் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ள போடுறோன்றதையும் சொல்லியிருக்காரு. நீங்க அங்க போயிட்டு 4 பேர் கூட நின்றுகிட்டு போட்டோ எடுக்கிறது மட்டும் அரசியல் கிடையாது. அந்த மக்கள் கிட்ட போயிட்டு அவங்க குறைகள் என்ன, நீங்க அந்த மக்களை பேட்டி எடுத்தாங்க இல்லையா? பனையூருக்கு வந்த மக்களுக்கு வந்து இவங்க பஸ் வச்சாங்க, நிர்வாகிகள் பஸ் வச்சு அவங்கள அழகா கூட்டு வந்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்க பிரச்சனைகள் என்னன்னு ஒவ்வொரு குடும்பமா உட்கார வச்சு உங்க பிரச்சனை என்ன, உங்க ப்ராப்ளம் என்ன, அங்க என்ன மாதிரி சூழல் இருக்கு, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டு பூர்த்தி செய்வன் தான் ஒரு சிறந்த தலைவன். அதை விட்டுட்டு நீங்க அங்க போயிட்டு ஃபார்மாலிட்டிக்கு நின்று போட்டோ எடுத்துன்னு வரதெல்லாம் அரசியல் கிடையாது. நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் எங்க மாநாட்டுல, 10-11 நாங்க கிடையாது. நாங்க வந்து ஒரு சும்மா நாமளும் போயிட்டு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்களை திட்டது அவங்கள திட்டுறது இந்த கதையே கிடையாது, இந்த சீனே கிடையாது. மாற்றத்துக்கான அரசியல் சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம். நாங்க எங்களுக்குன்னு ஒரு வியூகம் இருக்கு, நாங்க அதை நோக்கி நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த மக்கள் கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, இன்னைக்கு அந்த ஏரியால இருக்க மொத்த மக்களும் கொண்டாடுறாங்க நம்ம தளபதியை.
இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மாதிரி எங்களுக்கு உதவி செய்தது கிடையாது. எங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்டு கேட்டு அவர் பண்றாரு. எங்க பிரச்சனைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன், நான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசக்கூடிய ஒரு மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அந்த மக்கள் கொண்டாடுறதை நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இப்படித்தான் அப்ரோச் பண்ணோம். இனியும் வருவார், இனியும் வருவார். இது ஒரு பேரிடர் காலம். நடிகர்கள் வரும்பொழுது அந்த இடத்துல கூட்டம் வரத்தான் செய்யும். சொல்லுவாங்க, சன்னி லியோன் வந்தாலும் கூடுதே, நடிகைகள் வந்தாலும் கூடுதேன்னு சொல்லி. இது வெளியே வந்தா என்ன ஆகுன்றதை நீங்க மாநாட்டுல பார்த்திருப்பீங்க. புரியுதுங்களா? ஜஸ்ட் ஒரு குரல் தான் 15 லட்சம் பேர் கூடனா. புரியுதுங்களா? அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்றதை நீங்க 26 நீங்க பார்க்க தான் போறீங்க வச்சீங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா, அதுவும் இல்லாம பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் நடிகர்களுக்கு. அந்த இடத்துல வந்து யார் வந்தாலும் கூட்டம் வரும். இருந்தாலும் எதுக்கு இவங்க வந்து யார் வந்தாலும் வந்து அந்த பாதுகாப்பு, அந்த பவுன்சர் பாடு விஷயங்களை ஏன் வைக்கிறாங்கன்னா, தளபதி அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது ரொம்ப அவசியம். அந்த காரணத்துக்காக தான் அவரை வந்து அவங்களை மொத்த பேரும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான தேவைகளை கேட்டு எல்லா மாதிரி உதவிகளும் பண்ணாரு. வெளியே வரத்தானே போறாரு, நீங்க பார்க்கத்தானே போறீங்க. அவர் சுற்றுப்பயணம் இருக்கு, மண்டல மாநாடுகள் இருக்கு, மக்களை சந்திக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் இருக்கு. நீங்க பாருங்க. லைட்டா நீங்க சொன்னீங்களா, அந்த 40 நாள் கழிச்சு வெளியே வந்ததுக்கே நீங்க 4 நாள் கதறீங்க இல்லையா? இனி தினம் தினம் வரப்போகிறார். நீங்க கதறிட்டே இருங்க, நாங்க ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ரீசெண்டா நடந்த மேடை பேச்சை பத்தி அண்ணாமலை கூட வந்து விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணனுக்கு எவ்வளவு அரசியல் முதிர்ச்சி இருக்கு? பயங்கரமா படிச்சுட்டு வந்திருக்காரு போல லண்டன்ல இருந்து. ஏன்னா அரசியல் முதிர்ச்சியை மட்டுமே படிச்சுட்டு வந்திருக்கீங்களா லண்டன்ல இருந்து? கொஞ்சம் சொல்லி கொடுங்க, நாங்களும் கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அரசியல் பண்றோம். நன்றி. வேற பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. ஒரு 5 கொள்கை சொல்லுங்க, நீங்க எந்த கொள்கைக்கு வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா திரு முடிச்சுட்டு ஏன் ஒரு 5 கொள்கை சொல்ல முடியலையா? நீங்க எதை கேக்குறீங்க எனக்கு தெரியுது. அந்த சன் டிவி வீடியோ பார்த்து தானே கேக்குறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. சி, அந்த நிகழ்ச்சி என்பது ஒரு திட்டமிட்டு ஒரு ஸ்கிரிப்டடாக நடத்தப்பட்ட ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி. ஒரு கோமாளித்தனமாக நடத்தப்பட்ட ஒரு விவாத மேடைன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல போற எவனையோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நீங்க உட்கார வச்சு விஜய் ஆதரவுன்னு சொல்லி பேசவே தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு நீங்க கேள்வி கேட்குறீங்களே. திராணி இருந்தா எங்க கிட்ட கேளு, அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கிட்ட கேளு. எங்களோட கட்சியோட செய்தி தொடர்பாளர் தான் வந்து உங்க முன்னாடி வந்து பேசினாரு. நீங்க நடத்தக்கூடிய சேனல்லே வந்து பேசினாரு. ஜெகதீசன் அவர்கள் வந்து பேசி கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? சும்மா பேச தெரியாம வந்து ஒருத்தரை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட வந்து சொல்லுங்க சொல்லுங்க நெக்கலு நையாண்டி. உன்னை விட அதிகம் நாங்க பேசுவோம், ஒருமையில எங்களுக்கும் பேச தெரியும். 200 ரூபாய்க்கு பேசுறான்னு சொன்னா 2000 ரூபாய்க்கு பேசுறது எவனே தெரியாது ஒருத்தர் ஸ்கிரிப்டட். நீங்க நல்லா பாருங்க, அந்த நிகழ்ச்சியில அவர் மட்டும் தான் பேசிட்டு இருப்பார். அவர் மட்டும் தான் பேசிட்டு இருப்பார். பிரவீன் காந்தி கிட்ட எல்லாம் போய் சண்டைக்கு போயிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு இது தேவையான்னு கேக்குறேன். தேவையெல்லாம் போய் வாய் விட்டுட்டு கொள்கை என்ன நான் சொல்லிட்டா, 5 கொள்கை சொல்லிட்டா, ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம் நாங்க சொல்லிட்டா. ஒரு முதல் கொள்கை பெரியார், 2ஆம் கொள்கை பெரியார், 3ஆம் கொள்கை பெரியார், 4ஆம் கொள்கை பெரியார், 5ஆம் கொள்கை பெரியார். பெரியார் போதுமா? இப்ப நீ கேட்கலாம், என்ன கொள்கையை கேட்டா தலைவர் பேரை சொல்றாருன்னு கேட்கலாம். நீ தற்கூரி, இவங்க தலைவர் பேரை சொல்றாங்கன்னு நீ இதை வச்சு ஒண்ணு பேசுவல்ல, அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டு உன்னை மிதிக்கணும்ல, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். எங்க கிட்ட வந்து கேளு, எங்க கொள்கை என்ன, எங்க கோட்பாடு என்ன, நாங்க எதுக்காக எதிர்க்கிறோம். நீங்க எதிர்க்கிறோம் சொல்லிட்டு நீங்க போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே பிஜேபி கூட, பி டீமா நீங்க செயல்படுறீங்களே, அதுக்கு நாங்க என்ன சொல்லலாம், அதுக்கு என்ன பேசலாம்? நீங்க பண்ணக்கூடியது எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடுல தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கேமரா ஒரு மைக்கு வச்சுக்கிட்டு செய்தி நீங்க வந்து என்னது பத்திரிகையாளர் டிஎம்கே என்ன பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட்டுச்சு பல விஷயங்கள்ல. அந்த அதானி விவகாரத்துல மைக்க பிடிச்சி கேக்குறாங்க, அதானி விவகாரத்தை பத்தி பதில் சொல்லுங்கன்னா டாடா பை பாய்னு சிஎம் கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்து ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து உட்கார வச்சு நீங்க அடிச்ச கூத்தெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துன்னு தானே இருக்காங்க. சி காய்ஸ், நல்லா நோட் பண்ணீங்க. ஒரு 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 எப்படி சொல்ற, ஒரு மாஃபியா மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்த ஊடகத்துறையில் கையில வச்சுக்கிட்டு நாங்க யாரை கூப்பிடுறோமோ அவன் தான் வரணும்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விருந்தினர்கள் கூடும் போது இவர் வராருன்னா இவர் தான் வரணும்னு இவங்க நாங்களை டிமாண்ட் பண்றதுன்னு சொல்லி ஆர்டர் போடுற வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அதே மாதிரி யாருமே பேச தெரியாத ஒருத்தரை கூட்டம் வந்து உட்கார வச்சு தாவேக்கா பத்தி தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி அபியூஸ் பண்ற வேலைகள்லாம் வந்து மீடியால உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர்கள் போயிட்டு வெண்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம ட்விட்டர்ல வந்து உட்காந்துக்கிட்டு வந்து கேக்கன்னு சிரிச்சுக்கிட்டு, இவரை விடுங்க, இவரு பில்டனோ இவரை விட்டுருங்க, இவரு இத்து போன பீஸ். இன்னொருத்தர் இருக்கிறாரு தேரடின்னு ஒருத்தர், அவர் பேர் எனக்கு தேரடி தான் நாம இருக்கு, முன்னாடி இருக்க பேர் வாயிலே நுழைய மாட்டுது. ஐயா ஐயநாதன் அவர்கள் வந்து ஒரு டிபேட்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த டைம்ல அந்த மனுஷன் மூஞ்ச பாக்கணுமே நீங்க, தேரடி மூஞ்ச
அவ்வளவு கோபம், அவ்வளவு வன்மம், அவ்வளவு வெறுப்பு, பேசவே விடலைங்க அவரை. ஆனா ஐயா ஐயநாதன் வந்து லெஃப்ட்ல டீல் பண்றாரு. நீ பேசு ராஜா, நீ கத்து ராஜா, நீ கதறு ராஜா, ஆனா மக்கள் உன்னை பாத்துக்கிட்டே இருக்காங்க ராஜா, நீ என்கிட்ட ஒண்ணும் பண்ணல ராஜா, மக்கள் கிட்டதான் ராஜா நீ பேசுற, நீ பேசு, நீ பண்ணுன்னு சொல்லி கூலா ஹேண்டில் பண்ணாரு. அந்த கிளிப்பை நான் எங்க சோசியல் மீடியால நான் பகிர்ந்துருக்கேன் பாருங்க. அப்படி ஒரு கோபத்தின் வெளிப்பாடா இருக்காங்க. நான் தாவேகாவின் ஆதரவாளராகத்தான் வந்திருக்கிறேன், நான் பத்திரிகையாளர் தான், ஆனா ஆதரவாக தான் வந்திருக்கிறேன், நீங்க எதுவா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஆமா நானும் திமுக ஆதரவா தான் வந்திருக்கேன்னு சொல்றதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்ல, நீங்க எங்களை பத்தி பேசலாமா? அவர் தைரியமா பேசுறாரு. என்னன்னு சொல்றாரு? தாவேகாவின் ஆதரவாளராகத்தான் வந்திருக்கிறான்னு ஐயநாதன் கேட்கிறாரு கேள்வி. ஆமா நானும் திமுகவின் ஆதரவாளர் தான் வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் தைரியம் இல்ல, தெம்பு இல்ல, திராணி இல்ல? நீ எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? நான் திமுகவின் ஆதரவாளன், நான் பத்திரிகையாளர் தான் சொல்லிட்டு நீங்க உங்க கீழே டைட்டில் போட்டு நீங்க பேசுங்களேன் பாப்போம். அதை சொல்றதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை, நீங்க எங்களை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காலம் உங்களுக்கு பதில் சொல்லலாம். இந்த ஆணவத்திலும் இவங்க தான் நம்ம வந்து கல்வி எப்படி சொல்றது, எஜுகேட்டட் மாதிரியும், இவங்க தான் வந்து அறிவு ஜீவிகள் மாதிரியும் வரவும் போறவெல்லாம் நெக்கில் பண்ணிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு முடிவு வந்து 26ல மக்கள் எழுதுவாங்க, காத்திருங்கள். இந்த விசிகாவை சேர்ந்த வந்து ஆலு ஷானவாஸ் அவர்கள் வந்து உங்களை உரிமையில பேசுறாரு, கூத்தாடின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சி, எனக்கு வந்து இந்த மேடை பேச்சுக்கள்ல அறிவு சார்ந்த தளத்துல பயணிக்கக்கூடிய பேச்சாளர்கள்ல நான் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு பேச்சாளர்னா அண்ணன் எம்எல்ஏ. இதை திரும்ப அதுக்கு ஏன் நான் எம்எல்ஏ அழுத்தமா சொல்றேன்றதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ணன் தான் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பயர் மாதிரி. அவர் எப்படி பேசணும், ரொம்ப அறிவு சார்ந்து தீர்க்கமா தெளிவா கோவப்படாம பதட்டப்படாம கருத்துக்களால் முன்வைக்கக்கூடிய ஒரு இன்டலெக்சுவலான ஒரு மனிதர் தான் ஆலு ஷானவாஸ். அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஏன்னா ரொம்ப திறமைசாலி. ஒரு 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 விஷயத்த வந்து அவர் அணுகக்கூடிய விதமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அதுக்கான தீர்வெல்லாம் கரெக்டா பேசக்கூடிய ஆள். ஆனா அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, டென்ஷன் ஆகுறாரு, டெம்பர் ஆகுறாரு, பதட்டப்படுறாரு. ஒருவேளை வந்து பிசிகா மேல வச்ச விமர்சனத்தை விட திமுக மேல வச்ச விமர்சனத்துக்காக அண்ணன் இப்படி முட்டு கொடுக்குறாருன்னா இவர் பிசிகால இருக்காரா இல்ல திமுக இருக்காரான்றது எனக்கு டவுட் ஆகி போச்சு. உண்மையாலுமே எனக்கு வருத்தமா இருக்கு. என்னன்னா கூத்தாடி பையன் எப்படி பேசலான்னு இந்த அளவுக்கு கோவப்படுபவர் கிடையாது ஆலு ஷானவாஸ், எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு அவரை கோவப்படுத்தி இருக்குன்னா கூத்தாடியாக இருப்பது என்ன அவ்வளவு கேவலமா? அதுக்கான விளக்கத்தை சோசியல் மீடியால நாங்க கொடுத்துட்டோம். இந்த கூத்து என்பது என்னென்ன பேசும், கூத்து என்பது ஒரு மதிக்கத்தக்க தொழில், பல கலைஞர்கள் இருக்காங்க. கூத்தாடி என்ற வார்த்தையை மாற்றி கலைஞர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னதே அண்ணாதான். புரியுதுங்களா? இப்படி அந்த கூத்தாடிகள் என்ற வார்த்தையை மாற்றி போட்டதே அண்ணா அவர்கள் தான் போது அந்த கூத்தாடி தொழில் என்பது அவ்வளவு கேவலமான தொழில் இல்ல, அதை நான் பின்வாங்குகிறேன், அந்த வார்த்தையை நான் திரும்ப எடுத்துக்கிறேன்லாம் வேற அண்ணன் பேசியிருக்காரு. ஏன்னா இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நான் உங்கள்கிட்ட நேரடியாவே கேட்கறேன், ஏன் இந்த கோபம், ஏன் இந்த பதட்டம்? நாங்க அந்த மேடையில ஒண்ணும் தப்பா பேசிடலையே. என்ன உங்க சொந்த தொகுதியான நீங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதியிலேயே ஒரு அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலேயே உங்க போட்டோ உங்க பேரே போடலையேன்னு அதை நீங்களே மேடையில பேசிருக்கீங்களேன்னு, இத பத்தி நீங்களே பேசிருக்கீங்களே, உங்க பேரே போடல, நீங்க பதட்டப்பட்டிருக்கீங்க, கோவப்பட்டிருக்கீங்களே. இந்த கோவம் இதைத்தானே நாங்களும் அங்க போய் மேடையில பேசுறோம். எங்க தளபதி அதுதானே பேசினாரு. அனைவருக்கும் எல்லா சம உரிமையும் கொடுக்கணும் தானே சொல்றாரு. கூட்டணி கட்சிகளை மதிக்கணும் தானே நாங்களும் சொல்றோம். எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க எனக்கு புரியலையே. அவ்வளவு விசுவாசமான திமுக மேல உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் திருமாவர்கள் கூட இவ்வளவு பதட்டப்பட மாட்டார் போலதான், அவர் கூலா தான் இருக்காரு. ஆனா நீங்களும் அண்ணன் வன்னியரசு அவர்களும் ஐயோ என்ன கோவப்படுறீங்க? நீங்க வந்து கோவப்படாம நிதானமா யோசிச்சு பாருங்க. தளபதி அவர்களும் ஆதவ் அர்ஜுன் பேசுறதும் நியாயம்தான் என்பது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். கேமரா இருக்குன்றதுக்காண்டி பொய் பேசாதீங்க. உங்கள் நிறம் வெளுக்க தொடங்குது, அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கீங்க. நீங்க வந்து உங்களை வந்து பல பேர் உங்களை பாக்குறாங்க, உங்களை நிறைய பேர் மதிக்கிறாங்க. அந்த பேரை கெடுத்துக்காதீங்க. அவன் இவன் சொல்லி உரிமையில பேசக்கூடிய ஆள் நீங்க கிடையாது. ஒருவேளை வேற யாராச்சும் உங்களை இயக்குறாங்களான்ற ஒரு சந்தேகமும் வருது. நீங்க உண்மையான இந்த விசிகாவின் விசுவாசியா இல்ல திமுகவின் இன்னொரு உறுப்பினரான்றத உங்களோட பேச்சுக்கள் தான் ப்ரூவ் பண்ணுது. உங்கள் மேல் இந்த மரியாதை நீங்க கெடுத்துக்காதீங்கன்றத இந்த இடத்துல அவருக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்டாவே வைக்கிறேன், ஒரு தம்பியாக.